ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோடய பேர் கார்த்திக். நான் வந்து இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன்தான். அப்பா, அம்மா, அப்புறம் நான் மட்டும்தான். அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, எனக்கு அத்தை. அவங்க பேர் வந்து சியாமலா. அத்தைக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட இருக்காங்க. பொண்ணு இப்போ தான் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. பையன் என்ன மாதிரி காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு எங்கள் அத்தை ரொம்ப பிடிக்கும். இந்த கதை எனக்கும் எங்கள் அத்தை பொண்ணுங்க இல்லை, எனக்கும் எங்கள் அத்தைக்கும் இடையே நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றினது தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுத்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் அத்தை எப்பாவது தான் எங்கள் அப்பாவை பார்க்க இல்லை எங்கள் ஃபேமிலியை பார்க்க வருவாங்க. மார்னிங் வந்துட்டு பார்த்துட்டு எங்களால் மீட் பண்ணிட்டு கூட இருந்துட்டு ஈவினிங் கிளம்பிடுவாங்க. அப்படி தான் ஒரு டைம் ஃபேமிலியை மீட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு எதிர்பாராதமாக ஒரு நாள் மார்னிங் வந்திருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து அப்பா, அம்மா இவங்க எல்லாருமே நாங்கள் ஃபேமிலியாக வீட்டில் தான் இருந்தோம். ஆனால் வந்து திடீர்னு அம்மாவோட அம்மாவுக்கு, அதாவது என்னோடய அம்மாச்சிக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி பெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு அப்பா அம்மா 2 பேருமே அவங்கள பார்க்குறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் மார்னிங் வந்து அத்தை, நீங்கள் வீட்டில் தங்கிடுமா, நாளைக்கு மார்னிங் நீ ஊருக்கு போய்க்கலாம், நைட்டில் வந்து ட்ரெயின் வந்து அவ்வளோவா இது கிடையாது, நாங்களும் வேறு இல்லை திடீர்னு எமர்ஜென்சியாக போக வேண்டியது இருக்குது அப்படின்னு அப்பா அம்மா 2 பேரும் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அத்தையும் நானும் மட்டுமே நைட்டில் ஒரே வீட்டில் ஸ்டே பண்ண வேண்டிய டைம் இருந்தது. அத்தைக்கு சமைக்க தெரியுங்கிறனால வீட்டில் எல்லா பொருளும் இருந்தனால நைட்டுக்கு சமைச்சிட்டாங்க. சமைச்சிட்டு நானும் அத்தையும் சாப்பிட்டுட்டு ஒன்றா ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நிறைய விஷயங்கள் மனசு விட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அத்தை வந்து என்னை நிறைய கிண்டல் பண்ணுவாங்க. என்னடா காலேஜ் படிக்கிறேன், எந்த பொண்ணு லவ் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, பார்த்துக்கோ, அவளும் நல்ல பொண்ணு, இல்லை உனக்கு லவ் அப்படி இப்படி தானே போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், சொந்த பொண்ணுலாம் வேண்டாம்னா எனக்கு ஓகேடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து எங்கள் அத்தை பொண்ணு மேலே தான் ஒரு கண். நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இல்லை தான் நீங்கள்லாம் வந்து வேறு பெரிய இடமா பார்ப்பீங்க, நம்மள மாதிரி மாப்பிள்ளைக்காக கட்டி விடுப்பீங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க அப்படியெல்லாம் சேச்சா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுடா, எனக்கு வந்து கேரக்டரு என் பொண்ணு நல்லா பார்த்துக்கணும், அப்படிப்பட்ட பையனாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அப்புறம் மாமா பற்றி விசாரித்தேன். மாமாலாம் எப்படி இருக்காங்க என்ன சொல்லி சொன்னேன். அவங்க ஆஸ் யூஷுவல் ஒன்றும் பெருசாக இல்லைடா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா வாழ்கிறோமே தவிர எங்கள் 2 பேருக்குள்ள அடிக்கடி பிரச்சனை, ரொம்ப சண்டை சச்சரவு, வாரம் ஒரு சண்டையாவது வந்துடும், மனசளவில் நாங்கள் ரொம்பவே விலகி போயிட்டோம் அப்படி சொல்லி சொன்னாங்க. இப்படியே பேசிகிட்டு இருந்தோம். சரி தூங்குகிற டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் தனியாக சரி தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு சொன்னேன். சரிடா நீ போயிட்டு தூங்கு அப்படின்னாங்க. அத்தை மட்டும் ஹாலில் ரொம்ப நேரம் உட்காந்தே இருந்தாங்க. அவங்களுக்கும் தூக்கம் இருந்துச்சு. நானும் ரூமுக்கு போய் படுத்தேன். எனக்கும் சரியாக தூக்கமே வரல. சரி என்ன தான் பண்ணுறாங்க அத்தை, டிவி தான் ஓடிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு வந்திருந்தேன். அப்போது வெளியே இருந்து பார்த்தோன்னா 11 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அத்தை தூங்கலை, ஹாலில் டிவி உட்காந்து பார்த்துட்டே இருந்தாங்க. சரி என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எனக்கு எங்கள் அத்தை மேலே ஒரு கண். நான் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய் என்னத்தை இன்னும் உங்களுக்கு தூக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்தேன். இல்லைடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னதை ஒரு மாதிரி ஆகிட்டீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை ஒரு மாதிரி எனக்குள்ளே இருக்க பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் நினச்சி பார்த்தேன், எனக்கு ஒரு மாதிரி தூக்கமே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னத்தை அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி மாமா உனக்கு எங்கள் மாமாவை பற்றி நல்லாவே தெரியும், அடிக்கடி திங்க் பண்ணிட்டு இந்த மாதிரி சண்டை போடுறவர் தான். ஆனால் கிட்டத்தட்ட நாங்கள் டைவர்ஸ் வாங்குகிற நிலைமைக்கெல்லாம் போய்ட்டு பெரிய பிரச்சனைலாம் ஆணிச்சு. ஆனால் யார் ஃபேமிலிக்கிட்டே சொல்ல முடியல, இருந்தாலும் நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என்னத்தை என்ன சொன்னேன், மனசளவில் மட்டும் இல்லைடா, நாங்கள் உடம்புலமே ரொம்ப நெருக்கம்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் நான் அவர் கூட படுக்கிறதே விட்டுட்டேன். பக்கத்தில் ஒரே பெட்டில் நாங்கள் சேர்ந்து படுத்தி ரொம்ப வருஷம் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தான் நினச்சிட்டு இருந்தேன், சரி அவங்களுக்குள்ளே அந்த கஷ்டம் அந்த ஏக்கம் அதெல்லாம் வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு போது சொல்லிவிட்டு
கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என் கையை பிடிச்சிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்கள ஆறுதல் படுத்திட்டு இருந்தேன். இல்லை ஏன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி கேட்டேன். இல்லைடா ஃபேமிலி இருக்குது, பையன் இருக்கான், பொண்ணு இருக்கா, அவங்களுடைய லைஃப்க்காக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இருந்தாலும் நான் இல்லைத்த அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இப்படி இவ்வளோ கொடுமையிலையும் தாங்கிட்டு வாழணும்னு கேட்டேன். கொடுமையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க என் கையை பிடிச்சதுமே எனக்குள்ள உடம்புல ஒரு சிலிர்ப்பு. ஏடா அத்தை நம்ம கையோடு பிடிச்சிட்டு அழுறாங்களே அப்படிங்கிற மாதிரி. அவங்க மேலே இருந்த விருப்பம் வந்து அவங்க மேலே ஒரு வித அன்பையும் ஒரு வித ஆர்வத்தையும் அதிகப்படுத்திருச்சு. ரொம்ப நேரம் கையை பிடிச்சவங்க விடவே இல்லை. அப்படியே நானும் அவங்க கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு 2 கையாலையும் பிடிச்சிட்டு கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நான் இருக்கேன், உங்களுக்கு எந்த கஷ்டம்னாலும் சொல்லுங்கள் தான், நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியே என் தோள் மேலே சாஞ்சிட்டாங்க. ஒரு ஆறுதலுக்காக அவங்க சாஞ்சாலும் எனக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்திடுச்சு மனசுக்குள்ளே. அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு கண்ணத்தை தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க அப்படியே என் தோள் மேலே சாஞ்சிக்கிட்டே அவங்களுடைய மன கஷ்டத்தை, அவங்களுடைய ஏக்கத்தை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வயசானாலும் 2 குழந்தைங்க இருந்தாலும் எனக்கும் வந்து நிறைய ஃபீலிங்ஸ்லாம் இருக்குடா, ஆனால் அது வந்து உன் மாமாவும் புரிஞ்சிக்கல, அதை நான் ஃபேமிலி விட்டு வெளியிலையும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு என் வயசில், நான் 20 வயசில் எனக்கே இவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னா, அத்தை கல்யாணமாகி அவங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இருக்கே அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இருந்தாலும் நானும் சொன்னேன் இல்லைத்த அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க கேட்டாங்க, இல்லைடா நீ லவ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போதைக்கு அது மாதிரி சான்ஸ்லாம் எனக்கு கிடைக்கலத்த அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருந்தோம். எங்கள் 2 பேருக்குள்ளேயுமே அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஏக்கம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த பெட்டில் நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றாவே உட்காந்துருந்தோம். ஸோ அவங்க வாய் விட்டு கேட்டுட்டாங்க, என்னுடைய ஏக்கத்தை, இந்த கஷ்டத்தை நீ தீர்த்து வைப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் கண்டிப்பாக இதை விட எனக்கு இதை விட பெரிய விஷயம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நாங்கள் 2 பேரும் நைட்டு 1 மணி 2 மணிக்கு ரொம்ப சந்தோஷமாக தனிமையிலே இருந்தோம். விடிஞ்சது. அதுக்கப்புறமா தனித்தனியாக அவங்க ரூமில் போய் நல்லா தூங்கிட்டோம், நல்லா சந்தோஷமாக தூங்கிட்டோம். மறுநாள் காலையில் அம்மாச்சியை பார்த்துட்டு அப்பா அம்மா எல்லாருமே திருப்பி ரிட்டன் வந்துட்டாங்க. அவங்க கேட்டாங்க, என்னாச்சு அம்மாச்சி நல்லா இருக்காங்கன்னு சொல்லி, நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அத்தையும் நான் ஸ்டேட் பண்ணேன், போதுண்ணே நான் அது மாதிரி வீட்டுக்கு கிளம்பி போய் பார்க்கணும், பசங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாட்ட சொல்லிவிட்டு அவங்களும் என்கிட்டே சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க.